அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த ரைஸ் குக்கர் ரெசிபீஸ், டிப்ஸ், ஐடியாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஒரே விலாகில் கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோஸ் விலாகில் பார்த்துட்டு நிறைய பேர் தனி வீடியோவாக ரைஸ் குக்கர் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், என்னோடய ஸ்டைல் ஆஃப் குக்கிங் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபீஸ் டிப்ஸ்லாம் சேர்த்து இருக்கிறதுனால வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனாலும் புதுசாக வாங்க போகிறவங்க பிகினர்ஸ்க்கும் பயன் இருக்கிற மாதிரி நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். என்னோடய ரைஸ் குக்கர் 11 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடல் பேனாசோனிக் தான். 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ உள்ள மாடலுங்கிறதுனால இந்த ஒரே ஒரு லைட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து 2 லைட் இருக்கிற மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸோட நிறையா மாடல் டிசைன்ஸ்லலாம் ரைஸ் குக்கர் வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே பொதுவாக யூஸ் ஆகிற மாதிரி நான் டிப்ஸ், ஐடியாஸ், ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங்லேருந்து தான் நமக்கு சூடு வரும் இல்லையா? அதனால் அந்த இடமும் ஈரம் படாமல் பார்த்துக்கணும். அது ஈரம் படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரைஸ் குக்கரில் சமைக்க போகிற பாத்திரத்தில் சுற்றி இருக்கிற பகுதி அடிப்பகுதியும் ஈரம் படாமல் இருக்கணும். என்னோட ரைஸ் குக்கரில் இந்த பாத்திரத்தோட இந்த தட்டும் சேர்ந்து வந்திருக்கும். சோறு அடிப்பிடிக்காமல் இருக்க மட்டும் கிடையாது, இந்த தட்டு வச்சு நிறைய ஐடியாஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற ரைஸ் குக்கர்லலாம் ஸ்டீமரும் கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல. நம்ம ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுற அந்த மிஷினோட சுற்றி இருக்கிற பாடி பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இரும்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமே திரு பிடிச்ச மாதிரி போயிடும். அதுலேயுமே தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கணும். முதல்ல பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இந்த தட்டு எடுத்துகிட்டு நான் ரைஸ் குக்கர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குண்டான காய்கறி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். வெங்காயம், கேரட், பட்டாணி, கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். வேறு காய்கறி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து வெஜிடேபிள் சேமியா உப்புமா பார்க்க போகிறோம். இதுக்கு பதில் நீங்கள் ரவை உப்புமா, கிச்சடி எது வேணுமோ நீங்கள் பண்ணுற மெத்தடில் செய்யலாம். ரைஸ் குக்கர் பொறுத்த வரைக்கும் சூடு லேட்டாக தான் வரும், ஸ்லோ குக்கிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் கலந்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. ரைஸ் குக்கரில் யூஸ் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் இல்லைனா மரக்கரண்டி எடுத்துக்கிறது நல்லது. நான் மரத்தில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் குக்கரோட பாத்திரம் அடிப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எண்ணெய், நெய்லாம் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்க்கும் போது ஓரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு கிண்டி கிளறும் போது சூடு கரெக்டாக வந்துடும். கூடவே வரமிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கேரட், பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறி வேறு வேணும்னா சேர்த்துக்கலாம். அணில் சேமியா எடுத்ததுனால 1 கப் அளவு சேமியாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது உடம்புக்கும் நல்லது, பார்க்கவும் நல்லா அட்ராக்ஷனாக கலர்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷம் மூடி போட்டால் கொதி வந்துடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சேமியா சேர்த்தாச்சு. சேமியா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் பட்டன் மேலே வந்துடுமா, அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சேமியாவும் நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் கொஞ்சம் கூட இல்லை. கடைசியாக மல்லி இலையும் சேர்த்தாச்சு. எங்கேயாவது பிக்னிக்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி போகிறோம் அப்படின்னா இந்த ரெசிபி ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே ட்ரை பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவில் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்தது ரைஸ் குக்கர் வச்சு ஒரு குழம்பு வகை இல்லைனா ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். முதல்லையே எல்லா பொருளையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நான் தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்புத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா ஒரு பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் தாளிப்பெல்லாம் வதக்கியும் சேர்க்கலாம். அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கூடவே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சும் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த குழம்பு செஞ்சாலும் சரி நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைஸ் குக்கரில் மட்டன் குழம்பு செய்யும் போது டைம் எடுக்கும். மற்றபடி சிக்கன்லேருந்து எல்லா வகையான காய்கறி போட்டோம் நம்ம எந்த மாதிரியான குழம்பும் செய்யலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3மே 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் 2மே சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தோட கலர் மாறி வர வரையும் வதக்கிடலாம். குழம்பு கலருக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையுமே வதக்கிட்டு கையோட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியுமே சேர்த்துடலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் வரையும் செஞ்சுட்டு இதுலேயே நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டால் புளியானோ,
மீன் போட்டிங்க அப்படின்னா மீன் குழம்பா மாறிடும். ஸோ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும். அப்போ தான் அந்த மசாலா பச்சை வாடை எல்லாமே போகும். நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தனித்தனியாக ஒவ்வொரு முட்டையாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போயிருந்தா கூட நமக்கு குழம்பு கெட்டு போகாது. ஸோ இந்த இடத்துல 2 டிப்ஸ் சொல்கிறேன். ரைஸ் குக்கர் நமக்கு ஸ்டவ்வில் சமைக்கிற மாதிரி சிம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ மாற்றி வைக்க முடியாது. ஒரு தடவை கொதிச்சிச்சு அப்படின்னா அப்படியே தான் கொதிக்கும் இல்லையா? நான் முட்டையே சேர்த்துருக்கேன், ஆனால் சிம்லலாம் வைக்க முடியாது. ஆனாலும் அந்த முட்டை கரைஞ்சு போகாமல் அப்படியே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். 2வது டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு கிரேவிலாம் வைக்கும்போது மசாலா வாடை போனதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நம்மளாக தான் பட்டனை இந்த மாதிரி எடுத்து விடணும். ஏன்னா சோறு மாதிரி நமக்கு தானாக ஆஃப் ஆகி வராது, இது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம திக்னஸ் பார்த்துட்டு அதை எடுத்து விட்டுறணும். ஸோ இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பருப்பு சாம்பார், சிக்கன், மீனானோ காய்கறி வச்சு இந்த மாதிரி எந்த மாதிரியான குழம்பு கிரேவியுமே தாராளமாக ரைஸ் குக்கரில் செய்ய முடியும். இட்லி சட்டி இல்லைனா ஸ்டீமரில் பயன்படுத்துகிற எல்லா ரெசிபியுமே நம்ம ரைஸ் குக்கரில் செய்ய முடியும். உதாரணத்துக்கு இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை, மோமோஸ் இந்த மாதிரி எல்லாமே தாராளமாக செய்யலாம். அதுக்கு அந்த பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு எப்படி நம்ம இட்லி சுடுவோமோ அதே மாதிரி சுடணும். இதுக்குமே பட்டன் மேலே வராது, தண்ணி கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கணும். ஸ்டவ்வில் வேகிற மாதிரியே இட்லி சாஃப்டாக வெந்துடும். இந்த மாதிரி இட்லி ஸ்டாண்ட் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவலையுமே வேணாம். அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கிண்ணத்தில் கூட எண்ணெய் தடவி இட்லி சுடலாம். அப்படி இல்லைனா கொட்டாங்கச்சி இருக்கும் இல்லையா, அதில் எண்ணெய் தடவி இட்லி சுடலாம். இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன கிண்ணம் இந்த மாதிரி இருந்தால் கூட ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நீங்கள் இட்லி சுடலாம். இந்த மாதிரி கிண்ணத்தை எப்படி ரைஸ் குக்கரில் வைக்கிறது, அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ரைஸ் குக்கர் தட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கிண்ணம் வச்சிடலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இட்லி சட்டியில் தனித்தனி இட்லி பிளேட்டாக இருந்தால் இந்த தட்டுக்கு மேலே கூட 4 இட்லி ஊற்றி அந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு உங்களால் சுட முடியும். ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் எடுத்து காட்டுறேன். லைட்டாக அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருந்துச்சு, மற்றபடி இட்லி எப்போதும் போல தான் வெந்து வந்துருந்துச்சு. இட்லினா ஓகே. இதை இடியாப்பத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இட்லி தட்டுலேயே சின்ன சின்னதாக அந்த குழியில் இடியாப்பம் நெரிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பெரம்பு தட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய இட்லி சட்டியில் இந்த மாதிரி ஸ்டீமர் தனியாக இருக்கும். இந்த ஸ்டீமர் எனக்கு ரைஸ் குக்கருக்கு சரியாக இருக்குது. சுற்றி எந்த ஆவியுமே வெளியில் வரல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இடியாப்பம் சுட்டு எடுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இட்லிக்கு சொன்னேன் இல்லையா, அதே டிப்ஸையே ஃபாலோ பண்ணி இடியாப்பமும் செய்யலாம். ஸோ இதே மாதிரி இந்த தட்டு போட்டு நீங்கள் மோமோஸ், கொழுக்கட்டை எல்லாமே இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுக்க முடியும். நம்ம அதிகமாக காலையில் அவசரமாக சமைக்கும் போது தான் சிலிண்டர் அதிகபட்சம் காலியாகும். அந்த டைமில் இந்த டிப்ஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ரைஸ் குக்கரில் ஒரு சோறாக்கி காட்டலன்னா எப்படி? ஸோ தேங்காய் பால் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வகையான சோறுக்கும் வெவ்வேறு மாதிரியான டிப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பச்சை அரிசி ஊற போட்டிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் அப்படின்னு அளந்து தண்ணி கலந்த தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கெட்டியாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தாளிப்புக்கு உண்டான எல்லா பொருளுமே ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு அந்த உள்ள தட்டு எடுத்துட்டேன். ஏன்னா நான் ரைஸ் குக்கர்லேயே தாளிக்க போகிறேன். ஸோ இந்த தட்டு போட்டு ஆக்குறதுனா எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரைஸ் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சோறுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. தாளிப்புக்கு கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேங்காய் பால் கொதிக்கும் போது திரிஞ்சு போகாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். சோறுலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அரிசி 24 கேரட் கோல்டு ரைஸில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் கலந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. தேங்காய் பால் சோறுக்கு இந்த மாதிரி லைட்டாக மூடியை நீக்கி வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா அது பொங்கி அப்படியே வெளியில் ஊற்றும். ஸோ அதனால் லைட்டாக நீக்கி வச்சுருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தேங்காய் பால் அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே சமமாக வந்துடும். நல்லா சூப்பராக வெந்தும் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த வகையான சோறாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் குக்கரில் அந்த சட்டி இருக்கிற வரையும் சூடு அப்படியே இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருங்க. அதுலேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரம் ரப்பர் மாதிரி போயிடும். அதனால தான் தேங்காய் பால் சோறு பொறுத்த வரைக்கும் நான் சில நேரம் பச்சை அரிசியில் செய்வேன், சில நேரம் புழுங்கல் அரிசிலையுமே செய்கிறது தான். ஸோ இதுவே நீங்கள் தட்டு போட்டு ஆக்கணும் அப்படின்னா சட்டியில் இந்த மாதிரி தட்டு போட்டுட்டு தேங்காய் பால் அளந்து சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசி, உப்பு எல்லாமே சேர்த்துருங்க.
நம்ம ரைஸ் குக்கர் சட்டியில் தாளித்தோம் இல்லையா, அந்த தாளிப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக ஸ்டவ்வில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டில் சேர்த்துடலாம். கூடவே புதினா இலையும் சேர்த்துருக்கேன். ஸோ படுத்துக்கிட்டு போத்துனாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தட்டு போட்டு செய்கிறதுனால எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே அடியில் இருக்கும். இந்த பாத்திரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு டிப்ஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். இந்த ரெசிபி என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி, நானே கண்டுபிடிச்சது வட்லாப்பம். வட்லாப்பம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைப்பீங்க. தேங்காய்லாம் அரைக்காமல், தேங்காய் பால் எடுக்காமல் ஏன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே நல்ல ஒரு பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ பால் ஆடை நல்லா ஒரு அரை கிளாஸ் இல்லைனா 1 கிளாஸ் அளவுக்கு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ரிச்சாக சாஃப்டான டெக்ஸ்டர் கொடுக்கும். என்கிட்ட அரை கப் அளவுக்கு இருந்துச்சு. கூடவே தண்ணி கலக்காத 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறவிட்ட பால் சேர்த்துருக்கேன். பசும்பால் சேர்க்குறதா இருந்தாலும் தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக பவுலில் ஊற்றிட்டு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. இனிப்பு தூக்கலாக காட்டுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க்கு வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வராது, அதனால் விஸ்க்லேயே பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டை தனியாக அடித்து வச்சுருக்கீங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு கிளாஸ்லேயோ கப்லேயோ ஊற்றி பாருங்கள். ஸோ அதே அளவுக்கே சர்க்கரை, அதே அளவுக்கே அந்த முந்திரி பருப்பு பாலுமே நம்ம சேர்த்துக்கணும். ஆக மொத்தத்தில் முட்டை, சர்க்கரை, அந்த முந்திரி பருப்பு பால் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, இந்த 3 பொருளுமே சரி பங்கு சமமாக இருக்கணும். உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். முட்டை சீனி நல்லா அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடியில் வந்து அப்படியே வடிகட்டிடலாம். முட்டையை வடிகட்டி செய்யும் போது நல்லாயிருக்கும். அந்த நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதனால தான் வடிகட்டுறது. ஸோ இந்த பவுடர் கூட சேர்த்தா உங்களுக்கு முந்திரி பருப்புமே வடிகட்டி வந்துடும். அதனால தான் நான் தனியாக வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிக்ஸியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ போய் ஏன் மறுபடியும் பால் சேர்க்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த முந்திரி பருப்பு பால் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு. கண் பார்வை அளவில் தான் நான் முக்கால்வாசி சமைப்பேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் 3மே சரி பங்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தண்ணி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம டின் வச்சிடலாம். ஸோ இதை அப்படியே போய் ரைஸ் குக்கரில் வச்சு ஆன் பண்ணி விட்டுருங்க. இது வேக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட ஆகும். 5 முட்டைக்குள்ள நேரத்தை நான் சொல்கிறேன். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்காதீங்க. உள்ள தண்ணி இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் ஆகுது சைடில் அந்த இடம் இருக்கு இல்லையா, கேப் இருக்கு இல்லையா, அந்த வழியாக சேர்க்கணும். நான் அரை மணி நேரம் கழித்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தேன். எனக்கு சரியாக 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. 1 மணி நேரம் அப்படின்னா கொஞ்சம் 5 நிமிஷம் முன்ன பின்ன சொல்கிறேன். ஸோ உள்ளே ஒரு கத்தி விட்டு பார்க்கும்போது வெந்துருந்துச்சு. தண்ணி கண்டிப்பாக இருக்கணும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா சூப்பரான வட்லப்பம் ரெடி. இதில் தேங்காய் பால் எதுவுமே சேர்க்கலை. முட்டை வாடை அடிக்காதா அப்படின்னு நினைப்பீங்க, சுத்தமாக அடிக்காது. பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பு சேர்த்ததுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். டின்னில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. ஸ்டீல் டிஃபன் பாக்ஸோ இல்லைனா கிண்ணம் இருந்தால் கூட நெய் தடவி தாராளமாக செய்யலாம். என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் வச்ச பேர் காஜு மலாய் வட்லப்பம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் குக்கரில் மெயின் டிஷ் மட்டும் இல்லாமல் சைட் டிஷ்மே நம்ம சூப்பராக செய்ய முடியும். நான் இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் இல்லாமல் வேறு எந்த காய்கறி இல்லை கீரை வகை கூட நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையுமே சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ கூட்டு பொரியல்லாம் பண்ணும்போது ஒரே ஒரு டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காய்கறி வேகிற தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும். பீட்ரூட் வேக கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே கேரட்லாம் செய்கிறீங்கன்னா இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம். கீரைலாம் செய்யும் போது ரொம்ப தெளித்த மாதிரி தண்ணி சேர்த்தா போதும். இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் இன்னுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சு கிண்டி கொடுக்கும்போது நல்லாவே வத்தி வந்துருச்சு. தேங்காய் நம்ம அந்த சூடு இருக்கும்போது சேர்த்தா மட்டும் போதும். அதனால் நான் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். ஸோ பீட்ரூட்டே வெந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மற்ற காய்கறியும் தாராளமாக நம்மளால் சமைக்க முடியும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி பீட்ரூட் செஞ்சு காட்டியிருந்தேன். நம்ம நிறையா வெரைட்டிஸ் பிளான் பண்ணியிருக்கும் போது கேஸ் ஸ்டவ்க்காக வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் செய்யும் போது சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். அடுத்தது ரைஸ் குக்கரில் பிரியாணி பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசியை 2 தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு 3வது தண்ணியில் ஊற போட்டிருக்கேன்.
நீங்கள் சிக்கனோ வெஜிடபிள் பிரியாணியோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டுலாம் சொன்ன மாதிரி தாராளமாக இந்த பாத்திரத்திலே தாளிச்சுட்டு நீங்கள் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் குக்கரில் வச்சே பண்ணலாம், ஸ்டவ்வில் வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ ஆனால் மட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரம் வேகாது. அப்படியே நம்ம ரைஸ் குக்கரில் போட்டால் கூட அது வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். ப்ரெஷர் குக்கரில் நம்ம பிரியாணிக்கு எப்படி அந்த கிரேவி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு நான் மட்டன் வேக வச்சுருக்கேன். மட்டன் வேக வச்ச அந்த கிரேவியில் இருக்கிற சம்மாவையும் நான் சேர்த்து தண்ணி அளந்திருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கு ரைஸ் குக்கர் பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சோறு உதிரி உதிரியாக இருக்கும். தண்ணியோட அளவு அளந்ததுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்த மட்டனுமே அதில் சேர்த்துட்டேன். ஸோ இதை எதுக்கு ரைஸ் குக்கரில் போடணும், இதை அப்படியே நம்ம சட்டிலேயே வச்சு ஸ்டவ்லேயே வேக வைக்கலாம், தம் போடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ரைஸ் குக்கரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நான் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் மாட்டி விட்டுட்டேன். ஸோ மட்டன் வெந்ததை நான் காட்டவே இல்லை, இருங்க காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டே நல்லா மட்டன் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். செம்ம கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியுமே சேர்த்துடலாம். உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். ரைஸ் குக்கரில் பிரியாணி பண்ணுறதுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, நம்ம கிட்டேயே நின்று எந்த ஸ்டேஜில் தம் போடணும் அப்படின்னு கவனிக்க தேவையில்லை. 2வது, அந்த நேரத்தில் நம்ம மற்ற வேலை எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதே மாதிரி தம் போடுறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு எஃபர்ட்டும் போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி வற்றி போய் அந்த மல்லி புதினா எல்லாமே ஒரு ஓரமாக ஒதுங்கினாப்பில் இருக்கும். அதனால் ஒரே ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். நான் மேலே கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அப்புறம் கூடவே மல்லி இலை, நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட் ஆஃப் ஆகி பட்டன் தானாக மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தை எடுக்கவே கூடாது. இது தான் ரைஸ் குக்கரில் தம் ஆகிற மெத்தட். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரிசியெல்லாம் அழகாக நம்ம முகம் பார்த்து இருக்கும். வெளியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் அந்த லைட்டாக அந்த சூடு போனதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க. இன்னொரு டிப்ஸும் இருக்குது. நம்ம அவசரமாக எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா முதல் நாளே இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணி ரைஸ் குக்கரில் ரெடியாக வச்சுட்டு மறுநாள் எந்திரிச்சு நம்ம அரிசி மட்டும் களைஞ்சு போட்டுட்டா போதும். அது பாட்டு அழகாக தம்மாகி வந்துடும். நம்ம மற்ற வேலைலாம் இருந்தால் கூட தாராளமாக பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு சோறு கூட அடிப்பிடிச்சி வீணாகாது. இந்த தட்டு போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே அழகாக கீழே இறங்கியிருக்கும். ரைஸ் குக்கரில் சமையல் மட்டும் கிடையாது, சமைச்ச பொருளை எப்படி சூடு பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். சப்பாத்தி, பரோட்டா இல்லைனா பிரியாணி கூட இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு மேலே ஸ்டீமர் மேலே வச்சும் சூடு பண்ணலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் பிரியாணி சூடு பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஸ்டீமர் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பிளேட் இருக்குது இல்லையா, அதை மேலே வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்தையும் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த தட்டை எத்தனை வகையான டிப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ சப்பாத்திலேருந்து வரக்கூடிய ஆவியை வச்சு உங்களுக்கு சூடு வந்திருக்கிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, இடியாப்பம் எல்லாமே இதே மெத்தடில் சூடு பண்ணலாம். இதுவே சோறு, பிரியாணி, புலாவ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தட்டு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தண்ணி தெளித்த மாதிரி அதிகமாக சேர்க்கவே கூடாது. சும்மா தெளித்த மாதிரி சேர்த்து பட்டன் அமுக்கி விட்டுறணும். அதிகமான அளவில் சோறு போட்டு சூடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் பட்டன் அமுக்கி விட்டிங்கன்னா மேலே இருக்கிற சோறு அடியில் போயிடும் இல்லையா, மறுபடியும் நமக்கு சூடு வந்துடும். இதுவே ஒரு குழம்பு, கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சூடு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லைனா சின்னதாக ஒரு பவுலில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் மட்டன் குழம்பு எடுத்திருக்கேன். இது அப்படியே போய் ரைஸ் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ தண்ணி தேவைப்பட்டால் அந்த ஆணை இருக்கிற வரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு, இதுக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி பட்டன் தானாக மேலே வராது, நம்ம தான் தூக்கி விடணும். முதல்ல நான் காட்டினதுக்கும் இப்போ பார்க்கும்போதும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. பேக்கிங் ரைஸ் குக்கரில் பண்ண முடியுமா? எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அளவு எடுத்துக்கிட்டேன். ரைஸ் குக்கரோட அந்த பாத்திரத்தில் 8 இன்ச் அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ரைஸ் குக்கரும் அளவு மாறுபடும் இல்லையா. ஸோ A4 ஷீட் இல்லைனா பட்டர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடியிலையும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பேப்பருக்கு மேலேயுமே எண்ணெய் தடவி தனியாக வச்சுருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு சீனி, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். நான் இந்த அளவு எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிட்டே வரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். 1/2 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
ஸோ நான் ரைஸ் குக்கர் பாத்திரம் பெருசாக தானே இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 கப் எடுத்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்குது இல்லையா. ஸோ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தா முட்டையில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாதி அளவு கூட 1 கப் அளவு கூட சேர்க்கலாம். நான் 2 கப் சேர்த்தது கொஞ்சம் தப்பு தான், ஏன்னா பேக்கிங்காக ரொம்ப டைம் எடுத்துச்சு. 1 கப் சேர்த்துருந்தா கூட கொஞ்சம் சீக்கிரம் ஆகிருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்ததுனால ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற விட்ட பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைஸ் குக்கர் பாட்டில் வந்து நம்ம சேர்த்துடலாம். அந்த பபுள்ஸ்லாம் இல்லாத மாதிரி லைட்டாக ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆச்சு. இன்கேஸ் நான் 1 கப் அளவுக்கு மாவு போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி டைம்லேயே ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இடையில வந்து அந்த பட்டனுமே மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 3-4 தடவை அந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்போதும் வந்து ரைஸ் குக்கரில் செய்வேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதை விட கடாயில் செய்யும் போது ஒரு 40 நிமிஷத்துலேயே ஈஸியாக பேக்காய் வந்துடுற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஏன் ரைஸ் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னு கேட்பீங்க. சரி செஞ்சு பார்க்கலாம், ரைஸ் குக்கர் பேக்கிங் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் பேக்கிங் ரைஸ் குக்கரில் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்துருந்தேன். ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை இதை விட சின்ன ரைஸ் குக்கர் அப்படின்னா 1 கப் அளவுக்கு மாவு போட்டு பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரைஸ் குக்கரில் பேக்கிங் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். தாராளமாக பேக்கிங் ஆகுது. அண்ட் கேக்குமே நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே இப்போ ஃபேவரட் ராகி சாக்லேட் கேக் தான். ஸோ அதான் அடிக்கடி செஞ்சிட்ருக்கேன். கடைசியாக வெறுஞ்சோறு. ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டிப்ஸை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெறுஞ்சோறு ஆக்குறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தட்டு அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதிகமான தண்ணி இருந்தாலோ இல்லை அந்த கஞ்சி மாதிரி வரும் இல்லையா, அதுவுமே நமக்கு அடியில் தங்கி சோறு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். தண்ணியோட அளவு ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுற அரிசிக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் வந்து சிவாஜி பிராண்ட் அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தயிர் ரசம்க்கெலாம் வந்து கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வெறுஞ்சோறு அதிகபட்சம் ரைஸ் குக்கரில் போட மாட்டேன், வடித்து தான் ஆக்குவேன். இன்கேஸ் எமர்ஜென்சி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரிசியை தண்ணியில் போட்டு தனியாக ஊற வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஊற வைக்காமல் ரைஸ் குக்கர்லேயே போட்டு உப்புலாம் சேர்த்து அப்படியே வச்சுருவேன். நமக்கு எப்போ வேணுமோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அந்த மாதிரி ஆன் பண்ணி விடுவேன். ரைஸ் குக்கர் ஸ்லோ குக்கிங், பொறுமையாக தான் சூடு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவசரமாக வெளியில் போகணும், சாப்பாடு செஞ்சு உடனே எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோ நேரம் பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடு வந்து இல்லைனா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மறுபடியும் ரைஸ் குக்கரில் மாட்டினா உங்களுக்கு சீக்கிரமே சோறு தம்மாகி வந்துடும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த இடத்துல காட்டுறேன். அடுத்த டிப், இப்போ நம்ம சோறு போட்டிருக்கோம், பிரியாணி, புலாவ், வெறுஞ்சோறு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 3/4 பதம் வெந்துருச்சு, ஆனால் சோறு கொஞ்சம் சலசலப்பு இருக்குது, தண்ணி நிற்கிது, ஆனால் பவர் கட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் பவர் வரவே இல்லை அப்படின்னா ஸோ ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படியே அந்த பாத்திரத்தை தூக்கி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறோமே, எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணுமா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நம்ம தண்ணி வந்து சோறுக்கு சரியான அளவில் தான் சேர்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்படி வச்சுட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சுருந்திங்கன்னா அந்த தண்ணியோட அளவுக்கும் சோறும் நம்ம கரெக்டாக தம்மாகி வந்துடும். கண்டிப்பாக ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட தண்ணியோட அந்த சலசலப்பு எதுவுமே இல்லை. சோறு வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வெந்து வந்துருச்சு. பாத்திரத்தோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் அந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி தான் கொஞ்சம் அடிப்பகுதியெலாம் கருப்பாக மாறிடுச்சு. நீங்கள் பிரியாணி, புலாவ், வெறுஞ்சோறு எது பண்ணாலுமே சரி, அடியில் கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பு இந்த மாதிரி சாப்பாடெலாம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரைஸ் குக்கர்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஸோ அந்த எண்ணெய் பிசுப்பு இருந்தால் கூட அந்த சுடு தண்ணியில் நமக்கு நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். அந்த பிளேட்டோடு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கை வச்சு தேய்க்கும் போதே ரொம்ப ஈஸியாக வந்துடுது இல்லையா. ஊற வச்சு தேய்க்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு தடவை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சோறு மறுபடியும் ஆக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ரைஸ் குக்கர் ஒவ்வொரு முறை பயன்படுத்தினதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தாலுமே ப்ளக்கை எடுத்து வைக்கிறது தான் நல்லது.
இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ரெசிபீஸ் டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ரோஸ் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.